பண்ண மரம், அதுக்கு நடுவில் ரோடு தெரியுதா. ஸோ செம்ம ஒரு சீனரி பிளேஸ் இது வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ண. ஓகே கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கைஸ், கிருஷ்ணகிரி இன்டீரியலுக்குள்ள வந்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ செம்ம ஃபீலாக இருக்கும். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மழை தான் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்கா. இது ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணுறது. அது ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஆடு மேய்ச்சிட்டு செம்ம வியூ. எப்படி இந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மலை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணல, நாம் அந்த மலைக்கு கீழே அடிவாரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு ரூட் இருக்குது. எப்படின்னா அந்த சைடு வேறு ரூட் இருக்குது. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீ அப்படியே மலைக்கு கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸஸ் செம்மையாக இருக்கும். செம்ம சீனரி பிளேஸ். அது செஞ்சால் நான் அதையும் ஒரு நாள் நான் உங்களுக்கு லாகாக எடுத்து போகிறேன். இது வந்து காவேரிப்பட்டினம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேளம்பட்டி. ஒரே செகண்ட் நான் எங்கேயாச்சும் போகிறேன் நினச்சிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வேளம்பட்டி ரோடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மரிங் தான் பண்ணுவாங்க. இந்த பிளேஸுக்கிட்ட நீங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். பியூட்டிஃபுல் பிளேஸ் கைஸ். குட் நாட் மிஸ் இட். குந்தூர்லேருந்து காவேரிப்பட்டினம் போனோம் இந்த ரூட்டு தான். ஸோ இந்த ரூட்டில் ஒரு சீனரி பிளேஸ்னால் இதுதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேக்கு. ஸோ லேக்குக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலை தான். ஸோ இந்த சைடு அந்த சைடும் மலை தான் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே மலை தான். ஸோ இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை. அந்த சைடு லேக்கு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மிங். அதில் நடுவில் பண்ண மரம், அதுக்கு நடுவில் ரோடு தெரியுதா. ஸோ செம்ம ஒரு சீனரி பிளேஸ் இது வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ண. இது ஒரு ஹில்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை. அதில் வந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணலாம். ஸோ ட்ரெக்கிங் பண்ண ரூட் இருக்குது. நான் முடிஞ்சால் ட்ரெக்கிங் பண்ணி அது ஒரு vlog-ஆ நான் போட ட்ரை பண்ணுறேன். கிளம்பலாம். அப்படியே போக போக இன்னும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதெல்லாம் இருக்குது. பட் ஃபுல்லாக தண்ணி இப்போதைக்கு இல்லை. இங்கே வந்து தண்ணி ஃபுல்லாக நிற்கும். அப்போ வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய மலை. அதில் தான் ட்ரெக்கிங் பண்ணலாம். பட் ஆனால் மேலே போனீங்கன்னா மொத்தம் கிருஷ்ணகிரி வியூவே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து செம்மையாக இருக்கும் பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அங்கே ஒரு vlog எடுத்து போகிறேன். இது ஃபுல்லாகவே ஃபார்மிங் தாங்க. எல்லாமே விவசாயம் பண்ணுறது தான். இந்த பெரிய மலைன்னு சொன்னல, ஸோ ட்ரெக்கிங் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் தான். இந்த ரூட்டில் போனோம். இந்த ரூட்டில் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா அந்த மலைக்கு போய் ரீச் ஆகலாம். அங்கே ஒரு ஹனுமான் கோயில் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் தனியாக ஒரு vlog-ஐ நான் எடுத்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தெரியுதா அந்த மலை. ஸோ அந்த மலைக்கு மேலே ஒரு ஃபுல் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவுறு கட்டின மாதிரி இருக்கும். இன்னும் கேளாது அங்கே தெரியுதா. ஸோ மலைக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செவுறு கட்டின மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டா 360 அவ்வளோ கிளியராக எனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து ஸோ எந்த மூலையிலேருந்து பார்த்தாலும் ஸோ அந்த பெரிய மலை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நாம போட்ட மலை. நீங்கள் வந்து திருவண்ணாமலை அந்த சைடு மட்டும் திருவண்ணாமலை ரூட்டில் போகும்போது தான் அந்த மலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ தருமபுரியிலேருந்து வரும்போதும் ஒரு இருமத்தூர் அந்த பக்கம் அந்த சைடு கிட்ட நின்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமப்பட்ட மலை தெரியும். இருக்கிறதுலே பெரிய மலை வந்து பார்த்திங்கன்னா அதுதான். இது கிருஷ்ணகிரிலே அதுதான் பெரிய மலை. ஸோ அதனால் அதுக்கு பெரிய மலைன்னு பேர் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல.
தெரியுதா? ஸோ அங்கே செவுரு கட்டின மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா, கிருஷ்ணதேவராயான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து இந்த மலைக்கிட்ட வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்ட்ரி சொல்லுது. உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். எஸ், வண்டி இது வரலையே, தெரியுதா? அங்கே மேலே வருங்க. ஸோ அந்த மேலே வந்து அதுதான் அங்கே அவங்க தங்கியிருந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்ட்டு. அங்கே மேலே போகிறதுக்கும் ரூட் இருக்குது, பட் ஆனால் எனக்கு தெரியல அது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே எழுதியிருக்காங்க விஐபி சம்திங் எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து மன்னர்கள் வந்து சில மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் தான், இதுவும் ஒரு மலை. அந்த மலை அடிவாரத்தில் தான் இந்த ரோடு இருக்குது. இன்னொரு இதில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, அது போனீங்கன்னா அந்த மலைக்கிட்டே உங்களுக்கு கூப்பிட்டு போகும், அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது இந்த மாதிரி மாங்காய் தோப்புக்குள்ளே போனோம். ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் போயிருக்கேன், பட் இப்போலாம் அது ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போக முடியாது. சச் as பியூட்டிஃபுல் பிளேஸ். அது இல்லாமல் நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி மரம் தான். சம்மர் சீசனில் செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸில் ட்ராவல் பண்ண. ஏன்னா நம்ம மட்டூர் ரோடு எடுத்தோம்னா ஒரு மரம் கூட பார்க்க முடியாது உங்களாலலாம், ஃபுல்லாகவே வெயிலில் தான் காஞ்சிட்டு போகணும். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் இது இன்னும் எவ்வளோ வருஷம் இந்த மரம்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த ரோடு அவ்வளோதான், இதுக்கு மேலே பெருசு பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு மேலே பெருசு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தெரியல எவ்வளோ நேரம் ஆகும்னு. இதுவும் ஒரு ஹில்ஸ் தான். இங்கே மலைக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, அங்கங்கே இருக்கும். நம்ம ஜாலியாக ஏறி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். சின்ன சின்ன மலையிலலாம் ஜாலியாக ஏறி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். இன்னும் சந்தூருக்குள்ளே அது நான் போக அது காட்டுறேன். ஸோ அதுக்கு இன்னும் இன்ட்ரியல் போனீங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான் இருக்கும். அங்கே மலை அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு விவசாயம் பண்ணுவாங்க. அந்த சீனரி பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் அதுவும் ஒரு தனி விலாகாக போடுறேன், ஏன்னா நம்மளால் ஒரே விலாகில் எல்லாமே எல்லாம் காட்ட முடியாது. நான் முடிஞ்சால் அது ஒரு தனி விலாகாகவே நான் கன்ஃபார்மாக போடுறேன். சொன்னேன் இனிமேல் அந்த நாமப்பட்ட மலை உங்களுக்கு தெரியும். கேமராவில் எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்.